ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மோஸ்ட் அவைட்டட் ஒரு மூமெண்ட்டு. ஸோ ஷீ அவார்ட்ஸ் நேற்று வந்து நடந்துருந்துச்சு. ஸோ பொதுவாக டெலிவிஷனில் இருக்கிற எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கொடுக்குற விதமாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். எஸ், இதில் சர்ப்ரைஸ் அண்ட் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எஸ் நம்ம ஃபேவரட் 2 ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவார்ட்ஸ் வாங்கினது அப்படிங்கிறதான். எஸ், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வந்துட்டு நம்முடைய காற்றுக்கெண்ணவேலி சீரியலுடைய ஹீரோயின் பிரியங்கா வந்து வாங்கியிருந்தாங்க. சீரியலே முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிருந்தாலுமே கூட அந்த கிரேஸ் இன்னுமே வந்துட்டு காற்றுக்கெண்ணவேலி ஃபேன்ஸ் மத்தியிலையோ ஆடியன்ஸ் மத்தியிலையோ இன்னும் குறையலை அப்படிங்கிறதா. ஸோ அதுக்கான ஒரு நல்ல ரெகக்னிஷனாக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. அதே போல் இன்னொரு சந்தோஷம் அப்படின்னா, பாப்புலர் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த அவார்டு வந்துட்டு நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வாங்கியிருந்தாங்க. ஸோ மகாநதி ஒரு பக்கம் இப்போ கரண்ட்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரியல் சார்பாக ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற அவார்டு வந்துட்டு நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா வாங்கியிருந்தாங்க. ஸோ பேக் டு பேக் 2 ஃபேவரட் ஹீரோயின்ஸ், நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோயின்ஸ் தான் அவார்டு வாங்கினது ரொம்பவே சந்தோஷம். இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்ன அப்படின்னா, 2 பேருமே நம்மளுடைய சுவாமியோடைய ஹீரோயின்ஸ். ஸோ அது இன்னுமே ஸ்பெஷல். ஏன்னா அவர் நடித்த சீரியல் எல்லாமே ஹிட்டுன்னு சொல்லும்போது அவங்களுடைய 2 ஹீரோயின்ஸ் வாங்குறாங்கன்னு போது அது இன்னுமே ஒரு கூடுதல் சந்தோஷம் அப்படிங்கிறது தான். ஸோ அதர் சீரியல்ஸ்லேருந்து யார் யார் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரியல. ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் வந்து இவங்க 2 பேருடைய பிக்சர்ஸ், அதே போல் ஃபேன் பேஜஸ் அவங்களை பற்றி போட்டது, இந்த மூமெண்ட்ஸ்லாம் தான் எனக்கு கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்பவே சந்தோஷம். நீங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அதே போல் பிரியங்காவுடைய தமிழ் கம்பேக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே ஒரு சீரியல் சும்மா நச்சுன்னு அமைஞ்சிட்டு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க, சன்னில் பண்ணியிருக்காங்க தான். பட் இங்கே காற்றுக்கெண்ணவேலிக்கு அப்புறம் அவங்களுடைய கம்பேக்காக நிறைய ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரம் கம்பேக் கொடுங்க அப்படிங்கிறத நம்மளுடைய ரிக்வெஸ்ட். ஸோ மூவிஸ் அவங்க பேரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சுன்னா ஒன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழில் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அதே போல் வந்துட்டு லக்ஷ்மி பிரியாவுக்குமே வந்துட்டு இங்கே விஜய் அவார்ட்ஸ் தொடர்ந்து அதே போல் நிறைய அவார்ட்ஸ் இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குமே இது வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து ஏன்னா பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் அதே போல் பெரிய பெரிய அவார்ட்ஸும் அவங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ சின்ன சின்ன முன்னேற்றங்களை தொடர்ந்து அது ஃபேன் பேஜை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு ஷோவை போயிட்டு அவார்டு வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் நினச்சி பார்த்தாங்கன்னா ரொம்பவே பெருமையாக இருக்கும். ஸோ நமக்குமே சந்தோஷம் அவங்க சந்தோஷப்படுறது அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.